இன்னைக்குதான் உங்க கண்ணுக்கு தெரிஞ்சாவேடா. உங்களோட கோபத்தை எங்க மேல காட்டினா நாங்க தங்க மாட்டாந்தா. கோபத்தை காட்டினா தானே என்கிட்ட வர்றீங்க. என்னதான் உனக்கு நாங்க குறை வச்ச மாட்டேன். ஆலயம் உண்டா, அபிஷேகம் உண்டா? ஆண்டாண்டு காலமா என்ன இப்படியே விட்டிக்கிறா அனாதையா? ஆத்தா விருப்பப்படியே நாங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திடுறோம். ஆலயம் கட்டணும், அபிஷேகம் பண்ணணும். ஆனா இங்க இல்ல, என் பூர்வீக எங்கேயோ அங்க கட்டணும். ஆத்தா அந்த மதுரை வீரன் கோயில் இருக்குது. அப்புறம் விட்டீங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் இருக்கிறதா? நான் அங்கதான் இருப்பேன், நான் அங்கதான் இருப்பேன். எனக்கு அங்க கோயில் வச்சு தாங்க, நான் அங்கதான் இருப்பேன். ஐயா, இதென்ன சாமி விவரத்தை கொண்டு விடுது? இதுல என்ன தயக்கம்? ஆத்தாலே சொல்லிட்டா கோயில் எனக்கு அங்கதான் வேணும்னு. அவங்கள வேற இடத்துக்கு கோயில மாத்த சொல்லுவோம். அது எப்படியா முடியும்? நீங்க சொல்லிடுறீங்க, அவனுக்கு ஒத்துக்கணுமே. அவனுக்கு எல்லாம் ஒத்துக்கலைன்னா நாமெல்லாம் விட்டுறோம்ல. ஆத்தா விரும்புற இடத்துல கோயில கட்டியா தீருவோமுங்க. அத்தா கோபத்துக்கு ஆளாகாதீங்கடா. ஆத்தா உன் விருப்பப்படியே நாங்க கோயில் கட்டிடுறோம். உன் கோபத்தை எங்க மேல காட்டாம எங்களை எல்லாம் நீதானே ஆத்தா காப்பாத்தணும். எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துக்கடா, இல்லைன்னா என் சோதனையை தாங்க மாட்டீங்க. சத்தியம் பண்ணி கொடுங்கடா. சத்தியமா மாகாளி அண்ணா, சரசு கண்ணுல பற்ற போறேன்டா. ஆமாமா, கவனம் கவனம். இத பாரு, பாத மோசமா இருக்கு, பாத்து வா. என்ன என்ன சொல்லிவிட்டு நீ வலிக்கு விழுந்துட்ட? அது வேற ஒண்ணும் இல்லடா, இருட்டு நேரம் பாரு, சரியா கண்ணு தெரியல. உனக்கு பகல்ல மட்டும் கண்ணு பளிச்சுன்னு தெரியுமாக்கும். என் கண்ணை பத்தி பேசாதடா, இது ஞான கண். ஆஹா, டேய் அங்க பாரு. அண்ணே, உங்க ஞான கண்ணு அந்த பானையில வைங்க. பொறுத்திருந்து பார். டேய் டேய், அடிக்கிறதுனா குடிக்கிறது நீயா? விடுறா. அண்ணே அண்ணே, எனக்கு பத்தாதுண்ணே, கொஞ்சம் வைங்கண்ணே. அண்ணே டேய், எனக்கு பத்தல. நல்லா இருக்குண்ணே. அவ்வளவுதான்டா, வா. எந்த பாழா போன நாயும் தினமும் என் முட்டிய வந்து உடைச்சு போடுது. சரசு, ஓ முட்டியாவா? பின்ன என்ன, ஓ முட்டியவா? குடிப்பியா? லொள்ள பாரு. உடைக்கிறப்ப கையும் களவுமா பிடிச்ச பல்லு பவுட்டையெல்லாம் பேத்து போடுவேன். சரசு, கருவாடு வச்சிருக்கிறியா? என்னய்யா இன்னைக்கு ஊர்கா விட்டு போட்டு கருவாடு கேக்குற? எல்லாம் ஒரு சேஞ்சுக்குத்தான். ஏண்டா ஊருக மாணிக்கம், காலங்காத்தாலேயே கள்ளு குடிக்க வந்துட்டியா? ஏ சொல்லு, பின்ன என்ன பாலா குடிக்க முடியும்? சரசு என்ன பாலியாவரமா பண்ணுது? கள்ளியாவரம் தானே பண்ற. யோ நேர புடியா, அப்பதானே உள்ள ஊத்த முடியும். இல்லன்னா ஒளியிடும். என்னய்யா வேடிக்கை? சரசு, உன்னை பாத்துக்கிட்டே இருந்தா பாதி போதை ஏறிடும். இந்த கள்ள குடிச்சா மீதி போதையும் ஏறிடும். வீட்டுக்கு போகும்போது முழு போதையா போயிருவேன். கிழவா, நான் மேல எந்திரிச்ச முடிச்சோட அத்து போடுவேன். பாயா. சரசு, கருவாடு தான் இல்லன்ட்ட, கொஞ்சம் ஊறுகாய் இருந்தா கூட. ஊறுகாயும் இல்ல, வெங்காயமும் இல்ல, போங்கய்யா. சரசு, எதுவுமே இல்லன்னா உன்னை தொட்டுக்கிட்டுமா? என்ன தொட்டு பாருங்க, கைய வெட்டி போடுவேன். தாமரை மட்டும் தான் தொட முடியும், இல்ல சரசே? நீரே சரசே, அவங்களே என்று தனியும் இந்த சுதந்திர தாகம். வீரப்பட என்னையா பாதில விட்டு விடுற? நாளைக்கு பாத்துக்குவா. காலங்காத்தால சரசு கிட்ட கல்லு குடிக்கிறதுக்கு இப்படி ஓடுறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா? எனக்கு முன்னாடி நீ ஓரிய சரசு என்ன பாயசமா குடுக்குறா? மூடிட்டு வா, ஓச்சு போடுவேன். சரசே சரசே. ஐயோ, எதுக்கு இந்த ஓட்டம் ஓடி வரீங்க? உன்னை பாக்குறதுக்காகத்தான். கல்லு குடிக்கிறதுக்கு தான் சரசு. ஆஹா, அதுக்கு ஏன் இங்க வரீங்க? வீட்டுக்கு வர வேண்டியதானே? நீயே கூப்பிடும்போது சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த வெட்டி பசங்க எல்லாம் வந்து குடிச்சிடறானுங்களே, அதனாலதான் நானே இன்னைக்கு வந்துட்டேன். முதல்ல எனக்கு ஊத்து சரசு. ஏய், ஓட்ட பந்தயத்தில் நான் தான் முதல் வந்த. வாய மூடி சும்மா இரு. சரசு, சீக்கிரம் இறக்கி வச்சு கல்ல ஊத்துமா. அதை குடிச்சிட்டு போய் தான் என் பொண்டாட்டியை 4 சாத்து சாத்தணும். ஐயோ, நான் கொண்டு வந்த பாத்திரத்துல இப்படி போட்டு உடைக்கிறியே. ஐயோ, ஓடி போ, கொடக்காலியில் போய் ஆக்கிட்டேன்னு. என்ன வீட்டை விட்டு துரத்துறியே. வாய மூடு. இது என்ன இடம் வீடா உப்பார் வைக்கிறதுக்கு? ஒப்பார் கிப்பார் வச்சா தூக்கி போட்டு முடிச்சிருவேன். கட்டின பொண்டாட்டி இப்படி போட்டு அடைக்கிறியே, நீ எல்லாம் உருப்பிடுவியா? பெரிய பொண்டாட்டியா பொண்டாட்டி. கள்ளச்சாராயம் குடிக்க வேண்டாம் குடிக்க வேண்டாம்னு சொன்னேனே, கேக்குறியா?
அவன் ஆட்டுப்பாலையும் மாட்டுப்பாலையும் ஊத்தி குழந்தைய வளர்த்துவான். ஆனா எங்க அப்பா கல்லையும் சாராயத்தையும் ஊத்தி வளர்த்தான். 30 வருஷமா குடிக்கிறேன்டே. முந்தானத்து வந்தவ திருத்தலான்னு பாக்குறியா? உன்னை கட்டினதுக்கு ஒரு ஆட்டங்களை கட்டிருக்கலாமே. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அந்த ஆட்டங்களையே கட்டிட்டு அழுக வேண்டியதானே. ஏன் இப்படி பொண்டாட்டிக்கிட்ட தகராறு பண்ணிட்டே இருக்க? என் பொண்டாட்டிகிட்ட தகராறு பண்ணாம உன் பொண்டாட்டிகிட்ட தகராறு பண்ணுவாங்க. நானாவது இப்பதான் தகராறு பண்றேன். ஆனா நீ கல்யாணத்தன்னைக்கே கட்டினா மாமியா கழுத்துல தான் தாலி கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னுவனாச்சே. நீ எனக்கு சொல்ல வந்துட்டியா? மறுபடியும் ஊருக்குள்ளார பார்த்தேன், உடம்பெல்லாம் புண்ணாயிரும். போறேன். இத பாரியா, நான் பொடக்கலையில போய் தனியா ஆக்கி தின்னதான் போறேன். நீ கல்லோடைய மண்ணோடைய ஆக்கி வச்சு திங்க முடியாம தவிச்சு என் கைய கால வந்து பிடிக்கதான் போறியா? அடி போடி, பெரிய மங்கம்மா சபதம் எடுக்கிறா. இது மங்கம்மா சபதம் இல்லையா, இந்த கண்ணம்மா சபதம். போடி. யோ யோ, யாரையா வந்துட்டா? என் எதிரி வந்துட்டான் பாயா. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என் எதிரி வந்துட்டானே. சரசே, வெங்காயம் வச்சிருக்கிறியா? எதுக்கு? கண்ணுல வச்சு தேய்க்கிடுமா? இப்படி எல்லாம் சிரிச்சு பயமுறுத்தின பல்ல கழட்டி போடுவேன், தெரியுதா? ஐயோ, உன்னை பார்த்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையா? எங்களுக்கு எல்லாமே ஓடுது. இந்தயா குடியா. இந்தயா ஊருக்கா. எப்படியா இருக்க? உன்னை பார்த்த உடனே என் உடம்பெல்லாம் எப்படியோ ஆயிடுச்சு. ஆமா, என்ன ஆள் ரொம்ப கிறங்கி போயிட்ட? இப்ப நீ வந்துட்டல, இனிமே தேறிக்குவ. இன்னும் கொஞ்சம் கல்லு குடிக்கிறியா? போதும் சரசு, உன் கல்ல குடிச்சு 3 வருஷம் ஆச்சு. உன் கல்லும் கருவாடும் ஊறுகாவையும் நினைச்சாலே ஜெயில நாக்கில் எச்சு ஊறும். சரசே, எனக்கு கொஞ்சம் கள்ளு ஊத்துறியா? என்னையா இது, கால நேரம் தெரியாம இப்படி கழுத்தா இருக்கிறியே? போயா. போய் வியாபாரத்தை பாரு சரசு, நான் போயிட்டு அப்புறம் வரேன். இப்பதானே வந்த, அதுக்குள்ள என்னையா வேலை? நேரம் எங்கத்தானே வர்றேன். இனிமே ஊருக்குள்ள போனா தானே அவன் கை எடுக்கணும் கால் எடுக்கணும் தெரியும். யோ, உன்னை திருத்தவே முடியாதியா. நான் திருந்தினா என்ன தீர்த்துருவானுங்க. அப்ப நான் வரட்டுமா? ராத்திரிக்கு வருவேன்ல. காஞ்ச மாடா வந்திருக்கங்கன்னு வருவேன், கட்டாயம் வருவேன். அங்க பாடுறா, சரசு கூட வெக்கப்படுறா. ஏய், சத்தம் போடாத. அவன் காதல் விழுந்தா கைய கால வெட்டி போடு. ஏதோ ஒரு வேகத்துல பொண்டாட்டி துரத்தி விட்டோம். சாப்பாடு ஆக்கும் போதும் கூட தெரியல, அது சாப்பிடும் போதுதான் பொண்டாட்டியினுடைய அருமையே தெரியுது. மாமா, யாரா அவன் தொழிலையே மாத்துறவன்? நான் தான் மாமா அழகு. இவனா? இந்த எலும்பு கூட சாப்பிடறதுக்கு ஒரு நாளைக்கு 1 மூட்டை அரிசி வேணுமே. ஏய், எங்கடா வந்த? மாமா, உங்களையும் தங்கச்சியும் பார்த்து மாமா ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே பார்த்துட்டு ஒரு 3 மாசம் தங்கிருப்பான்னு வந்த மாமா. 3 மாசமா? 90 மூட்டை அரிசி செலவாகுமேடா. நான் என்ன அரிசி வண்டி வச்சிருக்கேன்னா இல்ல ஜமீன் பரம்பரையா? ஓ மாமா, எப்பவுமே உங்களுக்கு கிண்டல் தான். அடுத்தவங்க வகுத்தரிச்சல் உனக்கு கிண்டலா தெரியுது. மாமா இத்தனோடு சட்டி காபிக்குவா மாமா? இது இத்தினூண்டு சட்டியா? நான் நல்லா புளி சாப்பாடாக்கி 1 வாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுவேன்டா. இதுல காப்பி குடிக்கிறவன வச்சுட்டு உங்க அப்பா எப்படா குடும்பம் நடத்தினா? சும்மா இருங்க மாமா. மாமா தங்கச்சிங்க மாமா கொடக்காலையில இருக்கிறா. துணி தைக்கிறா மாமா. குடியே அங்கதான் இருக்கிறா. ஏன் மாமா? நான் இந்த சட்டியில உழ வைக்கலான்னு சரி. சொன்னேன். உன் தங்கச்சி மொடாவுல உழ வைக்கணும்னு சொன்னா. சரி. பேச்சுவார்த்தை முத்துத்து. சரி. சத்தம் போட்டா 4 வணக்கம் வணக்கிறேன். கொடக்காலையில் போய் உட்காந்துக்கிட்டான். என்னது? என் தங்கச்சி 4 வணக்கம் வணங்கி புடகால போக சொல்லிவிட்டியா? எங்க குடும்ப கருத்து குளித்தோண்டி போச்சுட்டியா மாமா? எங்க அப்பன் காவல் கட்ட என்ன நடக்கும் தெரியுமா? உங்க அப்பா 18 பட்டிக்கு பஞ்சாயத்து போர்டு தலைவர். ஏன்டா இப்படி தலை கூட தெரியுறீங்க? இன்னும் 4 இடத்துல போய் பந்தாதான் அன்னைக்கு சாப்பாடு. இதுலயும் நீ தண்டச்சோறு வேற. உங்களுக்கு ஒரு கௌரவம். உங்க அப்பா வந்து என்ன கேப்பான். ராசா இம்புடு சுமையை தூக்கிட்டு வரிய மவராசா, நீ நல்லா இருக்கணும். ஏ கழுவி, போனா போதுன்னு கீழே விழுந்து கிடந்து உனக்கு உதவி செஞ்சா தொண பேசிக்கிட்டே வர. பேசாம வருவியா? சும்மா தொணக்கிட்டு. வா கண்ணு, என்ற வீடு இதுதான், போடு உட்காரு கண்ணு. என்ற பேர்னா இருந்தா கூட இம்புடு உதவி செய்ய மாட்டாங்க. தண்ணி குடிக்கிறீங்களா? திருப்பி எடுத்துட்டு வா, ஆட்டை கொடு. இந்த கண்ணு. ஏ மணி அரசு, அட பாவி மகனே, அங்க போய் என்னடா பண்ற? ஏங்கண்ணு, அந்த பூசாரியா அந்த முக்கு முக்கரா? வேற ஒண்ணும் இல்ல, அது எங்க அப்பா தான். பட்டணம் போய் படிச்சு புத்தி கட்டி போச்சுடா உனக்கு. என்னமா சொல்ற? அவங்க வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சா தீட்டுடா. தோட்டம் காட்டுல எல்லாம் நாத்து நடுறதுல இருந்து அறுவடை பண்ற வரைக்கும் அவங்க. அது நம்ம திங்கிறோமே, அது தீட்டு இல்லையா?
ஐயோ ஐயோ என்னென்னமோ பேசுறானே பட்டணத்துக்கு போயிட்டு வந்து இத கேட்டீங்களா? கேட்கறதுக்கு வர நேயர் விருப்பமா நடத்துறாரு. ஜாதிகள் இல்லையடி பாப்பா. உங்க அம்மா என்ன உனக்கு பாப்பா மாதிரியா தெரியுதா? அட சொல்றத கேளுப்பா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு பாரதியார் பாடியிருக்காரு. இதெல்லாம் படிச்சா நான் ஏன் இந்த ஊர்ல இப்படி பூசாரியா இருக்கேன்? உங்களுக்கு எல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஏப்பா அழகராசு, அங்க என்னப்பா பண்ற? மாமா கண்ணாலம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ற மாமா. அதுக்கு என்ன அண்டா குளர் தலை விட்டு யோசிக்கிற? அது என்னமா தெரியல மாமா, இதுக்குள்ள தலையை விட்டாதான் யோசனையே வருது மாமா. ஏண்டி நம்ம ஊர் சினிமா கொட்டாயில எங்க வீட்டு பிள்ளை படம் போட்டிருக்கானுல்ல, உங்க அண்ணன் போய் பார்க்க சொல்லாமல்ல? போ மாமா, எனக்கு அந்த படம் எல்லாம் பிடிக்காது மாமா. எனக்கு இந்த அஞ்சலுக்குள்ள வண்டி படம் தான் மாமா பிடிக்கும். அட அந்த படம் தான் நம்ம ஊர் தியேட்டர்ல ஓடுது. நீ போய் அஞ்சருக்குள்ள வண்டி படத்தை பாரு. அப்ப நீங்களும் வா மாமா. போ நீ போய் அஞ்சருக்குள்ள வண்டி படத்தை பாடுறா, நான் இங்க எட்டக்குள்ள வண்டி படத்தை பாக்குறேன். மாமா அந்த படத்தை நானும் பாக்குறேன் மாமா. ஏய், அந்த படத்தை நான் மட்டும் தான் பாக்கணும். நீ அஞ்சருக்குள்ள வண்டி படத்தை பாரு. உனக்காக 10 ரூபா தர்ற, படம் பார்த்துட்டு போண்டா வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு சாவகாசமா வா. மாமானா மாமாதான். தங்கச்சி தங்கச்சி போயிட்டு வர சும்மா பேசிட்டு இருப்பேன். ஏய், துணியை துவைச்சது போக ரெடியாவு, நான் போய் 10 பழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரேன். என்ன ரெடியாவு? என்னடா மாமா, எட்டுக்குள்ள வண்டி படம் ஆரம்பிச்சாங்க மாமா. இன்னும் ஆரம்பிக்கலடா. நீ போ, படம் போட்டுக்குவாங்க. நீ போய் பாரு, இங்க எல்லாம் படம் ஆரம்பிச்சுக்குவாங்க. சரி மாமா. கண்ணம்மா எந்திரி, நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம். கடைவீதிக்கு போய் அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வந்து உன்னை அப்படியே அசன். எங்கம்மா போயிட்டு வர்ற? விளையாடிட்டு வரேன். தாமரை கூட தானே? ஆமா, அதுக்கு என்னங்கற? நான் ஒண்ணுங்கள, நீ போமா. நமக்கு எல்லா இடத்துலயும் மச்சம் இருக்குது, ஒண்ணும் வேலையாக மாட்டேங்குது. அவனுக்கு ஒரே இடத்துல மச்சம் இருக்குது, எல்லா வேலையும் நடக்குதுப்பா. யோ அங்கே நில்லு, ஆம்பளை குளிச்சிட்டு இருக்கல. சே வராத. ஆம்பளையா? பெரிய ஆம்பளை. ஆம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு பொம்பளைங்க வரக்கூடாதுன்னு எங்க ஊர்ல ஒண்ணும் சட்டம் இல்ல. இதோட பெரிய அம்பா போச்சே. ஏய்யா, இதுக்கு முன்னால நீ என்ன கசாப்பு கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த? புண்ணாக்கல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப போறியா இல்லையா? என்ன மிரட்டுற? கண்ணு நோண்டி புடுவேன். இப்ப மேல வந்தேன். வாயா பாக்கலாம். வந்தனா ஏடா கூடமா ஆயிரம். வாயா, என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். என்ன விடுமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் உன்னை விட போறது இல்ல. ஐயோ பூசாரி, 4 நாளா எதுவுமே சாப்பிடல, பேய் அடிச்ச மாதிரி இருக்கா. இன்னைக்கு சரி பண்ணிடுறேன். என்ன தொல்லை பண்ணாதீங்க, ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. பாப்பா ஏதோ பெருசா பார்த்து பயந்துருக்கு. வேப்பல் அடிச்சா சரியா போயிரும். அர்த்தம் உச்சலக்கா மக்களா குச்சில கீத்தல கில்ல புல்ல திலக்க மாட்டா மராத்துல கீச்சிக்கணும் ஊக்கலவா ஜுமிட்டா இகரத்த பச்ச குச்சபா. யாரதே? ஐயோ, நான் தான் எலஞ்சி. கூட இருந்து யாரோ நகர்ந்து போன மாதிரி இருந்ததா? ஆமாங்க. அடவக்காரோடு நீங்க 2 பேருமா அங்க என்ன பண்றீங்க? எலுமிச்சங்கா புடுங்குற. கொய்யா மரத்துக்கு அடியில் நின்று எங்கட எலுமிச்சங்காய் புடுங்குறீங்க? என்னமோ எலுமிச்சங்காய்ங்கிறது எனக்கு வித்தியாசமா தெரியுது. நானும் வந்து புடுங்கட்டுமா? அச்சச்சோ வேண்டாங்க, உங்களுக்கு வயசாயி போச்சு. அது இல்ல புள்ள, அவன் சின்ன பையன், விசுக்கு விசுக்குன்னு புடுங்குவான். நான் வயசானவன், அலங்காம புடுங்குவேன். வந்து புடிங்க கேட்டுறேன் பாரு. ஐயோ, ஓ, இது என்னமோ கொஞ்சம் விவகாரம் தான் தனப்பா இருக்குது. வேலை கேத்திடுவான். சோதனை மேல் சோதனை போதும் அட சாமி, வேதனை தான் இங்கிருக்க தாங்காத ரோதனை. மாமா, காஞ்சி போன வயிறெல்லாம் பத்தாத சோத்து பானை பார்த்து ஆறுதல் அடையன்னு சொல்லுவாங்க மாமா. அந்த சோத்து பானையே காஞ்சி போனா எதை பார்த்து மாமா நான் ஆறுதல் அடைவேன்? அண்ணா, எப்பவுமே நான் உன் கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான் பாக்கணும். அதுக்கு நீ அரிசி மண்டி தாண்டி வச்சிருக்கணும் மாமா. அண்ணன் நினைச்சு பார்த்து கேவலப்படுறாரு மாமா. ஆமா, இவர் சிவாஜி சாவித்திரி பாசமால பொழியுது. மாமா போனா போதுன்னு உனக்கு வயசான காலத்துல நகைச்சு கட்டி கொடுத்தா ஜகத்தனமா பேசுற. யாருக்கு வயசாக ஒரே தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை, அல்லுவதோ திறமை, அத்தனையும் புதுமை. ஓ மாமா, தேனுண்ணும் வந்து மாமலரை கண்டு
வந்து குத்திந்தலைந்து பாடுவதேன் ரீங்காரம் கொண்டு அங்க என்ன பண்றீங்க? தேன் எடுக்கலான்னு. அது என்னடா அடிமரத்தை கட்டி பிடிச்சு தேன் எடுக்கிறீங்க? இந்த மரத்துல தேன் இருக்கு, அதான் ஏறி எடுக்கலான்னு. தேன் எடுக்கணும்னா ஏறிச்சா எடுக்கணும். ஆனா சிந்தாம எடுப்பீங்களா இல்ல நானும் வரணுமா? ஐயோ வேண்டாங்க, நாங்களே எடுத்துக்கிறோம். அன்னைக்கு என்னடானா கொய்யா மரத்து கடையில இருந்து எலுமிச்சக்காய் பிடிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு கட்டி பிடிச்சது தேன் எடுக்கிறீங்க. இனி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டோம், இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோம். விஷயம் தெரியுமா உனக்கு? கழுத்து மேல கத்தி வச்சுட்டு கேட்டா என்ன தேவை தெரியும்? நம்ம பூசாரி மகன் இருக்கான்ல, யாரு? அதாயா மணி அரசு. அவனும் நம்ம சங்கிலியோட மகளும். யாரு? இளஞ்சியா? இத மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பிய. அவங்க 2 பேரும் எலுமிச்சை மரத்துக்கு கீழே கீழே கீழேன்னு ஒண்ணு ஏன்டா வாயை திறக்கிறேன். ஒருக்கா பார்த்தா எலுமிச்சக்காய் புடுக்குறேங்கிறாங்க, மறுக்கா பார்த்தா கட்டி பிடிச்சது தேன் எடுக்கிறாங்க. ஆஹா, இத போய் ஊருக்குள்ளார சொல்லி பூசாரி மனத்துக்கு எடுத்துறான். யோ பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு, மீதி வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம் வீரப்பட. நம்ம பொழப்பு கெட்டு போச்சே. சரி எவனுக்கோ வேட்டு வச்சமல்ல. குஜால் லேகியம், குஜால் லேகியம். இதை சாப்பிட்டால் வீரியம் தைரியம் தானே வரும். உடம்பை சூடேற்றி தூங்கும் நரம்பை தட்டி எழுப்பி இன்ப உணர்ச்சிகளை தூண்டிவிடும் இந்த குஜால் லேகியம். இந்த லேகியத்தை அல்வான்னு சொல்லி அந்த அல்வாவை இன்னைக்கு லேகியமாக்கிடுறேன். தண்ணியை போட்டு வந்து அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். குஜாலேகியம். நல்லா இருக்க. இன்னைக்கு உன்னை பாரு நானு. ஐயோ இவன் என்ன இந்த லேகியத்தை சாப்பிடுறான்? நம்ம கையில கிடைச்சா பட்டை லேப்பிடுவானே. என்ன கண்ணடிக்கிறான்? பகல்ல இந்த பரதேசி பையன் தொல்லை, ராத்திரியில கொசு தொல்லை. இன்னைக்கு இவன் வேற. இந்த ஓனவாயை முழிக்கிறதுக்கு முன்னால ஏதாவது பண்ணாதான் உண்டு. நல்லா தூங்குறான். ஐயோ நீயா மாமா நிதானம் தெரியாம புடிச்சு அடிச்சு போட்டனே மாமா. ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை அரிசி தின்னா எப்படி நிதானிச்சுக்கு? உனக்கு நிதானம் வர வைக்கிற ஏண்டி? தேர்ந்தெடுக்கிற பாடுபட்டவனுக்கு 10 வரல, இழுச்சு வாயனுக்கு 20 வரலான கதையா போச்சு. ஏப்பா சாமி கண்ணு, நான் ஒரு வேலை சொல்லுவேன், நீ செய்வியாப்பா? மாமனின் சொல் கேளாத மைத்திரன் உண்டா மாமா அவர்களே? ரொம்ப புல்ல இருக்க வைக்காத. இந்த பார், இந்த கமலை கொண்டு போய் வச்சு ஒரு 1000 ரூபாய் பணம் வாங்கிட்டு வா. மாமா 1000 ரூபாய்க்கு நமக்கு அப்படி என்ன மாமா கஷ்டம் வந்துருச்சு? நீ ஒருத்தர் இருக்கிறத மறந்துட்டியாப்பா? நீ என்ன மாமா சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா சாப்பிடுற, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, உனக்கு மீன் வாங்கணும், முட்டை வாங்கணும், கோழி வாங்கணும், இதுக்கெல்லாம் பணம் வேணுமில்ல. இந்தா. மாமா சொல்றது வாசம் தான். சரி மாமா. மாமா இதெல்லாம் இருக்கட்டும் மாமா. இதெல்லாம் வந்து மாமா 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 எல்லாம் தின்னுப்படாது மாமோய். போனவன் அப்படியே போனவன் தாண்டா. இனி பார், 4 தலையை பிடிச்சு வாங்கின காசு இப்படி எல்லாம் போகுது. என்னடா இங்க உட்கார்ந்திருக்கீங்க? போறேன். ஏவன் எங்க உட்கார்ந்துருந்தா இவனு இருக்கு நான் கேக்குறேன். பணம் வாங்கிட்டு வந்தியா? இந்த மாமா கம்மல் வச்சு பணம். இந்தா இதை வச்சுக்க. மாமா எதுக்கு மாமா இவ்வளவு பணம் தரீங்க? நல்ல அனுபவிடா. மாமா நல்ல மாமா. சரி மாமா வர மாமா. இத்தனை நாள மாமன் வீட்டுல இருந்தேன்,
மாமியார் வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இரு. நிறுத்துங்க. இங்க பாருங்க, 10 பைசாக்கு வக்கில்லாத பையன் பெட்டி கடையை விலைக்கு வாங்கி வச்சு உட்கார்ந்துருக்கிறான். அரெஸ்ட் பண்ணுங்க. வாடா. ஏய் திருட்டு ஐயோ மாமா, என்ன மாமா இது? மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கடா. போடா, போ மகனே போ. சார், டீச்சரோட நகையை காணாம போச்சே, அதை இவன் தான் திருடி இருப்பான். கடைசி வீட்டு கிளவியுடைய லோலா காணாம போச்சே, அதை இவன் தான் திருடி இருப்பான். மிரட்டுற மாதிரி மிரட்டி சாத்துற மாதிரி சாத்துறீங்கன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவா. கூட்டிட்டு மாமா, என்ன போடா. மாமா இது? போடா டேய். அப்பா, இன்னைக்கு தான் நிம்மதியா வீட்டுக்கு போறேன்.